தேங்க்யூ காமராஜ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை அடிக்கடியா கூப்பிட்டு தமிழ்ல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை டெக்னிக்கல் அச்சீவர்ஸ், ராயல்டி அச்சீவர்ஸ், ஸ்டார் லெவல் அச்சீவர்ஸ், ஸ்டார் பின் அச்சீவர்ஸ், அப்புறம் எல்லா அதர் லெவல்ஸ் லைக் ஈகிள், ரன்னர், வின்னர், இப்ப வந்து நிறைய பேரு அச்சீவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு வந்து சொல்ல போனா தமிழ்நாடு வந்து சவுத் இந்தியாவில் நம்பர் 1 பொசிஷன்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப வேகமான, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. 4 டிப்போவும் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 1 கோடி பிசினஸ், 1 crore பிசினஸ் டச் ஆக போற ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் தமிழ்நாடுடைய ஒரு யூனிட்டி. தமிழ்நாட்டுல ஒரு அதுக்கு ஒத்துழைப்பு வந்து ஒரு யூனிட்டியான ஒரே இதுல வந்து வந்ததுனால நிறைய சேஞ்சஸ், நிறைய எப்போ யுனைட்டடா ஒர்க் பண்ணும்போது அதோடைய எஃபெக்டே வேற வரும். தனியா ஒர்க் பண்ணும்போது ரிசல்ட் அவ்வளோ பெருசா வராது. சோ அந்த ஒரு யூனிட்டி தமிழ்நாட்டுல லாஸ்ட் ஒரு 5-6 months நல்ல ஒரு இதுல போயிட்டு இருக்கு. அதனால வந்து தமிழ்நாட்டுல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இப்ப செப்டம்பர்ல வந்து ஷாக்கிங் ஸ்டைல்ல வந்து தமிழ்நாட்டுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வரப்போகுது. சோ என்னுடைய பேர் வந்து கோபகுமார். நான் இங்க பெங்களூர்ல ஏரோட்ராமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். போன ஒரு 18 வருஷம், 18 years இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். நீங்க புது ஆள்களுக்காக சொல்றேன். நீங்க மானத்திலே பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஹெலிகாப்டர்ஸ், ஃபைட்டர்ஸ், ஜெட்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்ஸ், இதெல்லாம் நான் வேலை பண்ணியிருக்கேன். இந்தியாவில் நிறைய இடத்துல டிராவல் பண்ணியிருக்கேன். சைனா பார்டர்ல போயிருக்கு, பாகிஸ்தான் பார்டர்ல போயிருக்கு. ஆனா வந்து என்னோட லைஃப்ல வந்து நான் உப்பும் சோப்பும் சேல் பண்ணல. ஆர்சிஎம்ல வந்து 15 வருஷமா, 15 years ஒரு பில்லர் மாதிரி இந்த பிசினஸ் நான் நின்று இருக்கு. நிறைய வாய்ப்பு வருது. லட்சக்கணக்கான மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனியோட பேர்ல லட்சக்கணக்கான கம்பெனிகள் ஒர்க் பண்றது. ஆனா வந்து உண்மையான ஒரு பிசினஸ் ஏதாவது நம்ம கண்ட்ரியில் இருந்தா அது ஆர்சிஎம் மட்டும்தான். அதுக்கு காரணங்கள் இருக்கு, ரீசன் இருக்கு, சும்மா சொல்ல. எந்த கம்பெனியில வந்தாலும் அந்த கம்பெனி உள்ள ஆள்கள் அந்த கம்பெனி நல்லது, அந்த கம்பெனியோட பொருள்கள் நல்லது, அந்த கம்பெனியோட பிளான் நல்லது அப்படித்தான் சொல்லும். ஆனா ஆர்சிஎம் நல்லதுன்னு சொல்றதுக்கு காரணங்கள், ரீசன் இருக்கு. ஆர்சிஎம் கம்பெனியோட ஸ்ட்ரென்த் நீங்க செக் பண்ணி பாருங்க. பில்வாரால வந்து 100 கணக்கான ஏக்கர், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸில் வந்து அவருடைய ஹெட் ஆபீஸ். 2000 ஏக்கர், 2000 ஏக்கர்ஸ் லேண்டை வந்து அவர் அக்வயர் பண்ணி வச்சிருக்கு. எதுக்கு, யாருக்காக? அந்த கம்பெனியோட ஓனர் வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ 2000 ஸ்கொயர் ஃபீட்டோ, மேக்சிமம் பண்ண ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இடம் போதும். ஆனா வந்து 2000 ஏக்கர்ஸ் அக்வயர் பண்ணி வச்சிருக்கிறது யாருக்காக? ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக. ஆர்சிஎம் டெவலப் ஆகி முன்னாடி போகும்போது 10 வருஷத்துக்கு அப்புறம், 20 வருஷத்துக்கு அப்புறம், 50 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய பொருள்கள் ஆட் ஆகும் போது அந்த பொருள்களுடைய மேனுஃபேக்சரிங், அந்த பொருள்களுடைய ஸ்டாக்கிங், ஸ்டோரேஜ், அட்மினிஸ்ட்ரேஷன், ரிசர்ச், இதுக்கெல்லாம் இடம் வேணும். அந்த டைம்ல வந்து இடம் கிடைக்குமா இல்லையா எப்படி தெரியாது. அதனால இப்போவே வந்து நியர்லி அபவுட் 2000 ஏக்கர்ஸ் அக்வயர் பண்ணி ஆல்ரெடி நெக்ஸ்ட் ஃபியூச்சர் 500-600 இயர்ஸ்க்கு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஒரு டைரக்ஷன்ல கம்பெனி முன்னாடி போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம எந்த கம்பெனியோட கூட இருக்கு? இன்னைக்கோ நாளைக்கோ மூடி போற கம்பெனி இல்ல ஆர்சிஎம். நெக்ஸ்ட் 500,000 இயர்ஸ்க்கு தேவையான ஒரு விஷனை வச்சு போயிட்டு இருக்கிற கம்பெனியோட கூட நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி வேலை பண்ணணும்? நம்ம இந்த மாசம் வரப்போற கமிஷனுக்காக வேலை பண்ணணுமா, இந்த வருஷம் வரப்போற கமிஷனுக்காக வேலை பண்ணணுமா, இல்ல ஜெனரேஷன்ஸுக்கு ஒரு செக்யூர்ட் ஆத ஒரு இன்கம், ஒரு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்கணுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இட் ஷுட் பி ஆல்வேஸ் ஃபார் தி ஜெனரேஷன். எல்லாருக்கும் வணக்கம். சோ நான் பேச வந்தது என்னன்னு கேட்டா, கம்பெனி வந்து பெருசா இருக்கு, பொருள் வந்து பெருசா இருக்கு. கம்பெனியில பிரச்சனை இல்ல, பொருள் பிரச்சனை இல்ல, பிளான் வந்து சூப்பரா இருக்கு. இந்தியாவில டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஆர்சிஎம் டாப்ல நிக்குது. அப்போ இத எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ நம்ம பண்ற வேலை நம்ம எப்படி பண்ணிட்டு போயிருக்கு, அதோட மேல இருக்கும் நம்முடைய வெற்றி, நம்முடைய சக்சஸ், நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸ். அப்ப அதுல வந்து எங்க போக்கஸ் பண்ணோம், நம்ம எப்படி முன்னாடி போனோம், அதுல வந்து ஒரு 5 points
மெயினா வந்து ஒரு இன்னைக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் மெயினா வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் இன்னைக்கு வந்தது. சோ ஸ்பெஷலி வந்து இன்னைக்கு மந்த் எண்டு ஆகஸ்ட் மாசம் 31 இன்னைக்கு முடியுது. செப்டம்பர் மாசம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், நிறைய அச்சீவ்மெண்ட் சவுத் இந்தியால மட்டும் இல்ல ஆல் ஓவர் இந்தியா வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும் செப்டம்பர்ல வந்து யாரெல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்களோ ஆல் ஓவர் இந்தியா நடக்க போற ஒரு பெரிய ஃபங்க்ஷனோட 5 லட்சம் பேரோட முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் ப்ரோக்ராம் நம்ம ஆர்சிஎம் அக்டோபர்ல அவர் பிளான் பண்ணியிருக்கிறாரு, நவம்பர்ல பிளான் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து யாருக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் கேட்டா செப்டம்பர்ல யார் அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்களோ செப்டம்பரோட அச்சீவ்மெண்ட் பார்த்து தான் இந்த நவம்பர்ல உங்களை 5 லட்சம் 5 lakhs பீப்புளோட முன்னாடி உங்களை ரெக்கக்னிஷன். நீங்க பேச போற இதை வந்து இன்னைக்கு எத்தனை பேர் இங்க அட்டென்ட் பண்றாரு? நியர்லி இப்போ 70 பீப்புள் நியர்லி வந்திருக்கு. இன்னொரு 5-10 நிமிஷத்துல அது 100 க்ரோஸ் ஆயிடுன்னு எனக்கு தெரியும். அப்போ நீங்க பேசி வந்து நியர்லி அபவுட் ஒரு 100 பீப்புள் கேட்கிறாங்க, ஒரு 150 பீப்புள், ஒரு 200 பீப்புள் கேட்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு வெற்றியான ஆளா மாறும்போது, எப்போ செப்டம்பர் டார்கெட் பண்ணி உங்களை ஒரு வெற்றியா ஆளா மாறும்போது, உங்களை பின்ன வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி ஒரு பிராண்ட் நியூ அச்சீவரா நீங்க வரும்போது, நீங்க பேச போறது 100 பேரோட முன்னாடி கிடையாது, 200 பேரோட முன்னாடி கிடையாது, 1000 பேரோட முன்னாடி கிடையாது, 10,000 பேரோட முன்னாடி கிடையாது, 5 லட்சம் பேரோட முன்னாடி நீங்க நீங்க பேசுற வந்து ரெட் ஃபோர்ட்ல இருந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு பேசுற மாதிரி நீங்க பேசுற உங்களை பேசிய கேட்கறதுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஆர்சிஎம் டைரக்ட் செல்லர்ஸ் 5 லட்சம் 5 lakhs பீப்புள் நீங்க பேசிய கேட்க போகுது, உங்களை பேரே கேட்க போகுது, உங்களுக்காக அவருடைய டைம் கொடுக்க போகுது. சோ அதுக்கெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டா நம்முடைய அச்சீவ்மெண்டோட மேல நின்றுக்கும். அதுக்கு இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு பேசுறது என்ன ஒரு 5 பாயிண்ட்ஸ் வேர் டு ஃபோக்கஸ். நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணி வேலை பண்ணணும்? நம்ம எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கு, பட் வேர் டு ஃபோக்கஸ். எல்லாரும் வேலை பண்றது இல்ல, யாரும் பின்னாடி இல்ல, எல்லாரும் வேலை பண்ணித்தான் இருக்கு. யாருக்கிட்ட கேட்டாலும் ஆர்சிஎம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்கு சார். என்ன பண்ணிட்டு இருக்கு? இல்ல டெய்லியும் நான் வேலை பண்றேன், பொருள் எடுத்துட்டு வர்றேன், பியூசில போறேன், நான் பிளான் கொடுக்குறேன், ஹோம் மீட்டிங் பண்றேன். அப்போ எல்லாரும் வேலை பண்ணிது, யாரும் சும்மா இல்ல. ஆர்சிஎம்ல கொஞ்சம் கமிட்டடா வேலை பண்ற எல்லாரும் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருக்கு. பட் எப்படி எங்க ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வேலை பண்ணினா நமக்கு ரிசல்ட் 100% வரும், சக்சஸ் கிடைக்கும், பின்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதுல ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் உங்ககிட்ட பேசிக்கு வந்தேன். இப்ப சப்போஸ் நான் வந்து ஈரோடுல இருந்து சென்னை போறேன்னு வச்சுக்கோ. ஈரோடுல இருந்து சென்னைக்கு போறேன். சோ ஈரோடுல இருந்து சென்னை போனோம்னா அரௌண்ட் 300 கிலோமீட்டர்ஸ் வச்சா, ஈரோடுல இருந்து நான் கார்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இல்ல பஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஈரோடுல இருந்து கொஞ்சம் முன்னாடி போகும்போது அங்க ஒரு மைல் ஸ்டோன் வரும். அந்த மைல் ஸ்டோன்ல காமிக்கும் சென்னை 300 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது அந்த மைல் ஸ்டோன்ல காமிக்கும் சென்னை 250 கிலோமீட்டர்ஸ். அப்புறம் இன்னொரு மைல் ஸ்டோன் காமிக்கும் சென்னை 200 கிலோமீட்டர்ஸ், 150 கிலோமீட்டர்ஸ், சென்னை 100 கிலோமீட்டர்ஸ், சென்னை 50 கிலோமீட்டர்ஸ், சென்னை 10 கிலோமீட்டர்ஸ், சென்னை 5 கிலோமீட்டர்ஸ், அப்புறம் வெல்கம் டு சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்டை காமிக்கும். அந்த மாதிரி நம்ம ஆர்சிஎம்ல வேலை பண்ணும்போது, நான் ஆர்சிஎம்ல ஜாயின் ஆகி வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு கனவு இருக்கு. நானும் வந்து நாசர் சார் மாதிரி இல்ல நம்ம காமராஜ் சார் மாதிரி நான் ஒரு டெக்னிக்கல் அச்சீவர் ஆகணும், எனக்கு 1 lakh rupees எனக்கு ஆதாயம் வேணும், வருமானம் வேணும், 1 lakh rupees எனக்கு இன்கம் வேணும், நானும் ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து ஒரு டெக்னிக்கல் அச்சீவரா மாறணும். அந்த ஒரு டார்கெட்டை வச்சு எப்படி ஈரோடுல இருந்து சென்னைக்கு போகும்போது நான் சென்னை டார்கெட்டை வச்சு ஈரோடுல இருந்து நான் ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி ஆர்சிஎம்ல ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து டெக்னிக்கல் அச்சீவர் ஆகணும். நான் ஆர்சிஎம்ல வந்து 1 lakh rupees per month பெர்மனன்ட் இன்கம் எனக்கு வேணும். அந்த ஒரு டார்கெட்டை வச்சு நான் முன்னாடி போகும்போது ஒரு லெவல் நம்மோட முன்னாடி வரும். அந்த லெவல் என்னது? ஓபனர், அப்புறம் ஈகிள், ரன்னர், வின்னர், ஸ்டார், அப்புறம் ராயல்டி. அந்த மாதிரி ஓரோ ஸ்டெப் நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கும்போது நம்ம சென்னையில வந்து 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பாக்குற மாதிரி நம்ம முன்னாடி போய் ராயல்டியில வந்து ஸ்டார் பிளாட்டினம் லெவல் வந்து ஸ்டார் பிளாட்டினத்தை வந்து ஒரு 3 வாட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணி டெக்னிக்கல் அச்சீவர் கிளியர் பண்றேன். டெக்னிக்கல் அச்சீவர்ல வந்து பர்ல் ஆகுற, ஸ்டார் பர்ல் ஆகுற,
நம்ம காம்பரேச்சர் மாதிரி எமரால்ட் ஆகுற, அதுக்கப்புறம் ஸ்டார் எமரால்ட். நம்ம கேரளால வந்து இன்னைக்கு வந்து புதுசா வந்து ஒரு பிராண்ட் நியூ எமரால்டு, பிராண்ட் நியூ ஸ்டார் எமரால்டு இதெல்லாம் வந்துருச்சு. சோ அவர் எல்லாம் வந்து எப்படி வேலை பண்றாரு, ஆல்ரெடி ஒரு டார்கெட் செட் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு டார்கெட்டை செட் பண்ணி முன்னாடி போகும்போது நமக்கு நம்முடைய ஃபோக்கஸ் வந்து அந்த டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணணும் அது மட்டும் தான் நம்மோட முன்னாடி இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோக்கஸை வச்சு முன்னாடி போகும்போது எங்க ஃபோக்கஸ் பண்ணி எதை நம்ம முன்னாடி வச்சு நம்ம வேலை பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்சிஎம்ல வந்து என்ன அச்சீவ்மெண்ட் வேணும்னாலும், நீங்க ராயல்டி அச்சீவர் ஆகணும்னாலும், நீங்க டெக்னிக்கல் அச்சீவர் ஆகணும்னாலும் என்ன வேணும்? ஒரு ராயல்டி அச்சீவர் ஆகணும்னா 5 lakhs பிசினஸ் வால்யூம் தேவை. ஒரு டெக்னிக்கல் அச்சீவர் ஆகணும்னா 10 lakhs பிசினஸ் வால்யூம் தேவை. பிசினஸ் வால்யூம் தானே. பிசினஸ் வால்யூம் மெஷர்மெண்டில் தான் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சோ பிசினஸ் வால்யூம் எவ்வளவு நீங்களால கொண்டு வர முடியுமோ நீங்க அவ்வளவு பெரிய பின்னுக்கு போறேன். சோ பிசினஸ் வால்யூம் எதிலிருந்து கிடைக்கும்? பொருள்களிலிருந்து கிடைக்கும். பொருள் எப்போ சேல் ஆகும்? நமக்கு பிசினஸ் வால்யூம் கிடைக்கும். சோ பொருள் இருந்தா பொருள் சேல் ஆகும். பொருள் இருந்தா பொருள் சேல் ஆகும். சோ பொருள் இருக்கணும், பொருள் சேல் ஆகணும், அப்பதான் நமக்கு பிசினஸ் வால்யூம் கிடைக்கும். சோ நம்முடைய எல்லா அச்சீவ்மெண்ட்டும் வந்து நிக்கிறது எங்கேன்னு கேட்டா பொருளுடைய மேல நிக்குது. அந்த பொருளுடைய அவைலபிலிட்டி, அந்த பொருளுடைய நாலேஜுடைய மேல நிக்குது நம்முடைய வெற்றி. சோ அதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராடக்டுடைய அவைலபிலிட்டியோட மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நான் வந்து பெங்களூர்ல இருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்ச சமயத்துல எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, கர்நாடகாவில வந்து மைசூரு, அப்புறம் ஹுப்ளி, நிறைய கர்நாடகாவில் உள்ள நிறைய டிஃபரெண்ட் ஏரியால நான் டிராவல் பண்ணி பொருளை கொண்டு போய் காமிச்சு ஒரு 5-10 பொருள் தான் இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நியூட்ரி சார்ஜும், ஹரி சஞ்சீவனி, ஒரிசனால், கோதம்பு மாவு இதெல்லாம் அன்னைக்கு இல்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொருள் எல்லாம் இல்ல. ஒரு சோப்பு பேஸ்ட் மட்டும் தான் இருந்தது. இருந்த பொருள்களை ஒரு பேக்ல தூக்கி இந்த கர்நாடகாவில் உள்ள டிஃபரெண்ட் இடத்துல போய் இந்த பொருளை காமிச்சேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சதோ என்னோட செகண்ட் நான் பண்ண வேலை என்ன தெரியுமா? ஒரு பெரிய ஒரு பாக்ஸ்ல இந்த பொருள் எல்லாம் கிடைக்கிற பொருள் எல்லாம் பேக் பண்ணி ஹுப்ளியில பாக்ஸ் அனுப்புறது, மைசூர்ல ப்ராடக்ட் அனுப்புறது, இந்த சித்தூர்துர்கா இந்த ஏரியால. அப்புறம் ஒரு 15-20 டேஸ்க்கு அப்புறம் நான் கேரளால போனேன். கேரளால போய் நம்ம சுஜித் சாரையும் ஜேபி சாரையும் எல்லாம் மீட் பண்ணி, அன்னைக்கு அந்த கேரளால டிப்போ இல்ல, பொருள் கிடைக்கிற பிக்கப் சென்டர்ஸ் இல்ல. பொருளுக்கு என்ன பண்ணோம்? பெங்களூர் இந்த எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் பஸ்ஸோட மேல ஏத்தி பஸ்ல அனுப்பிட்டு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஆர்சிஎம்ல ஜாயின் ஆகி ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி எங்கன்னு கேட்டா, எங்கெல்லாம் நான் பிசினஸ் ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்றதுக்கு பிளான் பண்ணி இருந்ததோ அங்க எல்லாம் பொருளுடைய அவைலபிலிட்டிக்காக நான் வேலை பண்ணி. நீங்களும் உங்களுக்கு இப்போ இருக்கிற உங்களை பின்ன வந்து மாற்றணும், பெரிய பின்னி அச்சீவ் பண்ணணும்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டா ப்ராடக்ட் அவைலபிலிட்டி. ஹலோ, சோ எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? ப்ராடக்டுடைய அவைலபிலிட்டி. நீங்க வந்து ஈரோட்ல இருக்கலாம், நீங்க வந்து சென்னையில இருக்கலாம், நீங்க வந்து மதுரையில் இருக்கலாம், நீங்க வந்து திண்டுக்கல் இருக்கலாம், நீங்க எங்க வேணா இருக்கலாம். ஆனா வந்து நீங்க போய் வில்லேஜுகள்ல நீங்க பேசுற, நீங்க போய் தாலுக் ஏரியால போய் பேசுற, நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ஏரியால பேசுற, அங்க வந்து பிக்கப் சென்டர்கள் இருக்குமா இருக்காதான் தெரியாது, அங்க வந்து டிப்போ இருக்குமா இருக்காதான் தெரியாது. ஆனா நீங்க போய் வேலை பண்ணியதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வரணும், உங்களுக்கு பின்னு மாறணும், உங்களுக்கு பொருள் சேல் ஆகணும்னா நீங்க போய் பேசிய இடத்துல நீங்க பொருளுடைய அவைலபிலிட்டி பண்ணியா மட்டும்தான் நீங்க போனதுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நீங்க போய் ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இப்ப கம்பெனி ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்திருக்கு, எக்ஸலென்ட் ஆஃபர். தட் இஸ் டிஸ்பிளே வால் ஆப்ஷன். டிஸ்பிளே வால் ஆப்ஷன் முன்னாடி அந்த ஆப்ஷன் இல்ல. இது இந்த மாசம் தான் டிஸ்பிளே வால் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆனது. டிஸ்பிளே வால் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சு? இப்ப டிஸ்பிளே வால் பண்ணி ஆளுகளை அவரே பில் பண்ண முடியும். முன்னாடி எல்லாம் அந்த ஆப்ஷன் இல்ல. நம்ம பொருள் கொடுத்து நம்மளே டிஸ்பிளே பிக்கப் சென்டர்ல சொல்லி பில் பண்ணி அவருக்கு பொருள் அனுப்பி அவங்க ஜாயினிங் இருந்தா அந்த ஜாயினிங்க்கு தேவையான பில்லிங் எல்லாம் நம்ம பிக்கப் சென்டர்ல ரிக்வெஸ்ட் பண்ணி பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அதெல்லாம் தேவையில்லை. 10,000 20,000 50,000 பொருள் நம்ம டிஸ்பிளே வாலுக்கு அனுப்புற, டிஸ்பிளே வால் பண்ணி ஆள் வந்து அவரே பில் பண்ணி ஜாயினிங் பண்றாரு, சேல் பண்றாரு, அவருக்கு தேவையான பில் அவர் அடிக்கிறாரு. சோ எக்ஸலென்ட் கம்ஃபர்டபிளான ஆப்ஷன் டிஸ்பிளே வால் கொடுத்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இந்த ஆர்சிஎம்ல நமக்கு டெவலப் ஆகணும்,
பின்ன மாறணும். நான் இப்ப ஈகிள் இருந்து ரன்னர்ல வரணும், ரன்னர்ல இருந்து நான் வின்னர்ல போனோம், வின்னர்ல இருந்து நான் ஸ்டார் பின்ல வரணும். 3.5 lakhs பிசினஸ் வால்யூத்துல வந்தா நான் ஸ்டார் பின் ஆயிடுச்சு. 3.5 lakhs பிசினஸ் வால்யூம் ஸ்டார் பின் இருந்தா நான் ராயல்ட்டில போகணும். அப்ப 5 லட்சம் பிசினஸ் வால்யூம் வேணும், 7 லட்சம் பிசினஸ் வால்யூம் வேணும், நான் ஸ்டார் பிளாட்டினம் ஆகணும்னா 10 லட்சம் பிசினஸ் வால்யூம் வேணும், நான் டெக்னிக்கல் அச்சீவர் ஆகணும்னா இதுக்கெல்லாம் தேவையானது பிசினஸ் வால்யூம். பிசினஸ் வால்யூம் வந்து பொருள் இருந்து கிடைக்கும், பொருள் சேல் இருந்து கிடைக்கும். பொருள் இருந்தா மட்டும்தான் சேல் நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட், நம்பர் 1 பாயிண்ட், ப்ராடக்ட் அவைலபிலிட்டி. ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருந்தா ப்ராடக்ட் சேல் ஆகும், உங்களுக்கு பிசினஸ் வால்யூம் வரும். நீங்க எங்கெல்லாம் போய் நீங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்றாரோ அங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் கேட்டா, நீங்க எந்த ஊர்ல போய் தேவை இருந்தாலும் போயிட்டு நீங்க பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம். செகண்ட், நீங்க அங்க கவுன்சில் பண்ணி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ப்ராடக்டுடைய பொருள் இல்லாம நீங்க இந்த பிசினஸ் டெவலப் பண்ண முடியாது. அதுக்காக நீங்க இந்த டிஸ்பிளே வால்னு சொல்லி ஒரு புது ஆப்ஷன் இருக்கு. அந்த டிஸ்பிளே வால் த்ரூ நீங்க பொருளை வந்து இங்க ஸ்டாக் பண்ணுங்க. 10,000 20,000 உங்களுக்கு எவ்வளவு பொருள் தேவையோ நான் டிப்போயில பிக்கப் சென்டர் நான் அனுப்பி கொடுக்குறேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த ப்ராடக்டை வந்து இங்க எல்லாம் ப்ரமோட் பண்றதுக்கு நானும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படி சொல்லி டிஸ்பிளே வால் கிரியேட் பண்ணுங்க. எந்த ஊர்ல நீங்க டெவலப் பண்றதுக்கு பிளான் பண்றாரோ அந்த ஊர்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பண்ண வேண்டியது டிஸ்பிளே வால் கிரியேட் பண்ணுங்க. ப்ராடக்டோட அவைலபிலிட்டி கிரியேட் பண்ணுங்க. கிளியர்? தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ரெண்டாவது பாயிண்ட், நீங்க போய் வேலை பண்ணிட்டு இருக்கிற இடம் வந்து புது ஏரியா இருக்கும். புது ஏரியா அதான் நீங்க எங்க போடுறோம், அந்த புது ஏரியா எங்க போடுறோம், அந்த புது ஏரியா வந்து உங்களுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற டீமோட டெப்த்ல பேஸ் பண்ணும். டெப்த் அங்கதான் உங்களை சீனியர் லீடர்ஸ் எங்க ஃபோக்கஸ் பண்ணோம். சீனியர் லீடர்ஸ் வந்து மேல இருக்கிற ஆள்களுக்கு, ராயல்டி அச்சீவர்ஸ், டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் கிட்ட நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நிறைய வேலை பண்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவரெல்லாம் சீனியரா போச்சு. இப்ப நாசர் சார் எல்லாம் வந்து, செகண்டரி சார் எல்லாம் வந்து சீனியர் லெவல்ல இருக்கிறார். அப்ப அந்த சீனியர் லெவல் ஆள்கள் கிட்ட நம்ம போய் பர்சனல் ஒர்க் பண்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். RCM கம்பெனி பத்தி தெரியும், ப்ராடக்ட்ஸ் தெரியும், ஹரிசஞ்சீவினி ப்ரமோட் பண்ண தெரியும், நியூட்ரிசார்ஜ் ப்ரமோட் பண்ண தெரியும். அப்ப காமராஜ் சார், சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்தா, காமராஜ் சார் தமிழ்நாடுக்கு சீனியர் பொசிஷன்ல இருக்கு. காமராஜ் சார் வந்து செந்தில் சாருடையோ நாசர் சாருடைய கூடியோ எல்லாம் வேலை பண்ண வேண்டியது. அவர் எங்க போய் வேலை பண்ணோம், புதுசா RCM ஜாயின் ஆகிறாரு பாருங்க, புதுசா என்ட்ரி ஆகிறாரு பாருங்க, புது ஏரியா ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, ஃபுல் டெப்த்ல ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, அங்க போய் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். நீங்களும் அப்படித்தான். நீங்களும் RCM வந்து 1 மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்டிங்ல நிறைய பேரை ஸ்பான்சர் பண்ணியாச்சு. ஒரு 5 பேர் வந்தாச்சு, 10 பேர் வந்தாச்சு. அந்த 10 பேரோட கீழே ஒரு புது ஒரு இடம் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களை மெயின் ஃபோக்கஸ், ரெண்டாவது செகண்ட் பாயிண்ட் நீங்க நோட் பண்ணுங்க, உங்களை ஃபோக்கஸ் வந்து அந்த புது இடத்துல இருக்கணும். பழைய 10 பேர் இல்ல, பழைய 10 பேரோட நீங்க கம்யூனிகேஷன் வச்சிருங்க. ஆனா உங்களுக்கு 90% ஃபோக்கஸ் எங்க இருக்கணும், அந்த புதுசா வந்த அந்த டெப்த்ல ஆடான அந்த புது இடத்துல இருக்கணும். தட் இஸ் கால்ட் டெப்த் ஃபார்மேஷன். அங்க நீங்க என்ன எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், பொருள் பத்தி சொல்லிக் கொடுக்கணும், பொருளுடைய டெமான்ஸ்ட்ரேஷன். RCM வந்து பாருங்க, RCM வந்து நம்ம எவ்வளவு பேசுறேன் அதை விட நம்ம என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன் அதுதான் முக்கியம். ப்ராடக்டோட டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது டீ தூள் வந்து மார்க்கெட்டோட டீ தூளும் RCM டீ தூளும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். RCM டீ தூள் வந்து நம்பர் 1. ஏன்னா அது வந்து டைரக்டா வந்து நமக்கு எங்க இருந்து கிடைக்கும், ஆசாமில் இருந்து வருது. ஆசாமில் கிடைக்கிற அந்த டீ தூளோட குவாலிட்டி அது நம்ம உலகத்திலே எங்கேயும் அந்த மாதிரி குவாலிட்டி எங்கேயும் கிடைக்காது. சோ ஆசாம் குவாலிட்டி மோஸ்ட்லி வந்து அந்த டீ தூள் எல்லாம் வந்து முன்னாடி வந்து எக்ஸ்போர்ட்டா போயிட்டு இருந்தது. RCM வந்ததுனால நமக்கு இப்போ ஆசாம் டீ பவுடர் வந்து RCM மூலமா நமக்கு கிடைக்குது. அந்த டீ தூளோட குவாலிட்டி நம்ம சொல்றேன், ஆசாம் டீ தூள் சார் நம்பர் 1 இருக்கும். மார்க்கெட்ல வந்து 140, 160, 180 ரேட்ல இருக்கும். நமக்கு பொருள் வந்து ரீசனபிளா ரேட்ல கிடைக்கும். நீங்க எவ்வளவு பேசியாலும் வந்து ஒரு அளவுக்கு தான், ஒரு அளவுக்கு மட்டும்தான் அது முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க ஆள்களுக்கு புரியும். ஆனா வந்து நீங்க ஒரு 2 கிளாஸ்ல தண்ணியா போட்டு அந்த தண்ணியில வந்து வெளி மார்க்கெட்ல கிடைக்கிற பொருளை டீ தூளை போட்டு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி நம்முடைய ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கும் போது முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆள் கண்ணில் பாக்குறாரு, எஸ் குவாலிட்டியில வந்து டிஃபரன்ஸ்
டிஃபரன்ஸ் அவர் கண்ணில் பார்க்கும்போது இம்மிடியேட்டா அவருக்கு புரிஞ்சுட்டு. சோ புது இடத்துல வந்து நீங்க ப்ராடக்டோட குவாலிட்டி சொல்லும் போது வித் டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்க அதை காமிச்சு கொடுத்தா, இன்க்ளூடிங் ஸ்கேனிங் ப்ரோக்ராம். இப்ப நம்ம ஊட்டச்சத்துக்களுடைய நிறைய விஷயத்தை நம்ம சொல்றேன். ஊட்டச்சத்து நம்ம நியூட்ரிஷனுக்கு சாப்பிடணும், பிவிஎம்எஃப். இப்போ வந்து கொரோனால வந்து நிறைய இடத்துல பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது. நேத்து ஒரு 2 days பேக் கேரளால ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அந்த ப்ரோக்ராம்ல வந்து ஒரு லேடி என்ன பேசுறாரு தெரியுமா? ஒரு லேடி வந்து ஸ்கூல் டீச்சர். அந்த ஸ்கூல்ல வந்து இப்போ எல்லா ஸ்கூலுக்கு இப்ப ஸ்கூல் போறது அப்புறம் ஆபீஸ்ல போறது எல்லாம் கம்பல்சரி ஆயிடுச்சு. சேலரி வேணும்னா ஒரு ஆபீஸ்ல வந்து தான் ஆகணும். சேலரி வேணும்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து தான் ஆகணும். இப்போ எல்லா இடத்துலயும் ஆர்டர் வந்துருச்சு. இதே மாதிரி கேரளால வந்து ட்ரிவாண்ட்ரத்துல ஸ்கூல்ல டீச்சர் வந்து கம்பல்சரியா வந்து டீச்சர் ஸ்கூல்ல வந்து போர்டுல டீச் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா டீச்சரையும் ஸ்கூல்ல கூப்பிட்டேன். அந்த அதுல வந்து ஒரு டீச்சருக்கு கொரோனா வந்து அட்டாக் ஆயிடுச்சு. அந்த டீச்சருக்கு வந்து ஸ்னீசிங்கும் த்ரோட் பெயின் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவரை செக் பண்ணும்போது கொரோனா பாசிட்டிவ் வந்துச்சு. அந்த டீச்சருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ். அப்ப இந்த டீச்சரோட கூட இன்னும் ஒரு 15 டீச்சர்ஸ் இருந்தது. அந்த 15 டீச்சர்ஸையும் செக் பண்ணும்போது அதுல வந்து மீதி இருக்கிற 14 டீச்சர்ஸுக்கும் கொரோனா. இந்த டீச்சர்ல இருந்து எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அந்த 14 டீச்சருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுல ஒரு டீச்சருக்கு மட்டும் கொரோனா இல்ல. ஒரு டீச்சருக்கு பிடிக்கல, இந்த கொரோனா அட்டாக் ஆகல. அவர் கொரோனா நெகட்டிவ் ஆயிடுச்சு. செக் பண்ணும்போது என்ன தெரியுமா, அவரு ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டர், ஆர்சிஎம் எஸ்பை யூஸ் பண்றாரு, ஆர்சிஎம் நியூட்ரிசார்ஜ் உமன் யூஸ் பண்றாரு, ஆர்சிஎம் நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி காலையில வந்து பிவிஎம்எஃப் சாப்பிடுறாரு, வெஜ்ஜமேகா சாப்பிடுறாரு. நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்த ஊட்டச்சத்து நியூட்ரிசார்ஜ் மூலமா கிடைக்கிற எல்லா பொருள்களும் அவரு கரெக்டா நம்ம சொல்லி கொடுத்த அளவுக்கு அவர் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால அந்த 15 டீச்சர்ஸ்ல ஒரு டீச்சர் மட்டும் கொரோனா நெகட்டிவ் ஆயிடுச்சு. ரைட்? இட்ஸ் பெரிய விஷயம் சார். இட்ஸ் a very big என்ன சொல்லலாம் நியூஸ். இது வந்து நான் நேத்து வந்து கர்நாடகால பேசும்போது, கர்நாடகால நேத்து ஒரு மீட்டிங் இருந்தது. அந்த கர்நாடகால நான் பேசும்போது சிக்கமங்களூர்ல லாஸ்ட் 2 months பேக் ஒரு கல்யாணம் நடந்தது சிக்கமங்களூர்ல. அவருடைய வைஃபுடைய ஃபேமிலி. அப்புறம் இந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்தியாவில டாப் ஹரிசஞ்சீவனியோட டாப் 10 அச்சீவர்ஸ் இருந்தது பாருங்க. சந்தோஷம் சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கும். அதுல நீங்க அந்த லிஸ்ட்ல பார்த்தா தெரியும். குள்ளாயிரெட்டி நம்பர் 1 வரும். குள்ளாயிரெட்டி முடிச்சா ஒரு 5th பிளேஸ்ல வந்து ஒரு சந்தோஷம் சொல்லிட்டு ஒரு ஆளு சிக்கமங்களூர்ல இருந்து ஹரிசஞ்சீவனியோட டாப் அச்சீவர். அவருடைய 2 months முன்னாடி தான் அவருடைய கல்யாணம் நடந்தது. நான் இந்த கேரளாவோட விஷயம் சொல்லும் போது சந்தோஷ் என்ன சொல்றாரு, சந்தோஷ் வந்து சிக்கமங்களூர் பர்சன். அவர் வந்து ஹரிசஞ்சீவனி டாப் அச்சீவர். நீங்க அவர்கிட்ட நேரடியா கூட போன் பண்ணி கூட பேசலாம். அவர் என்ன சொன்னாரு, அவரோட கல்யாணத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற அந்த பூஜாரி இருக்கும் இல்லையா, இந்த மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுக்கும் இல்லையா, மந்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஆளு வந்து அந்த 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 பூஜாரியும் அவருடைய மிஸ்ஸஸ் 2 பேரும் கொரோனா பாசிட்டிவ் ஆகி கல்யாணம் முடிச்சு ஒரு வாரத்திலேயே அவர் குவாரண்டைன்ல போயிடுச்சு. இப்பவும் அவர் குவாரண்டைன் தான் இருக்கு. இன்னும் அவர் கிளியர் ஆகல. இப்பவும் அவரு வந்து குவாரண்டைன் கிடையாது. அவருடைய இன்னும் வந்து கொரோனா நெகட்டிவ் ஆகல. இப்பவும் கொரோனா பாசிட்டிவ் தான் இருக்கு. ஆனா அந்த கல்யாணத்துக்கு வந்து இந்த சந்தோஷுடைய ஃபேமிலி ஆகட்டும், சந்தோஷுடைய வைஃபோட ஃபேமிலி ஆகட்டும், கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் வந்து நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் அரிசியோட எல்லா பொருள்களும், கோதம்பு மாவு, எண்ணெய் எல்லாம் வந்து கொடுத்துட்டு, ஒரிசனோல், ஸ்பெஷலி காமா ஒரிசனோல், இதெல்லாம் வந்து அவருடைய வைஃபோட ஃபேமிலி வந்து ஆர்சிஎம் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே. சந்தோஷ் வந்து லாஸ்ட் 1.5 இயர்ஸா ரெகுலரா ஆர்சிஎம் ப்ராடக்ட் யூஸ் பண்ற ஆள் தான். அப்ப என்ன ஆச்சு, செக் பண்ணும்போது கல்யாணத்துக்கு வந்து இவர் போன இடத்துல எல்லாம் செக் பண்ணி பார்த்து இந்த சந்தோஷுடைய ஃபேமிலியில வைஃப் ஃபேமிலி ஆகட்டும், சந்தோஷ் ஃபேமிலி யாருக்கும் கொரோனா வரல. செக் பண்ணி பார்க்கும்போது என்னாச்சு, இவர் எல்லாம் வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட்ஸ் ரெகுலரா யூஸ் பண்றாரு. நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டா, இது வந்து நம்ம டீமில் உள்ள புதுசா வர்ற ஆள்கள் கிட்ட டைரக்ட் செல்லர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கலாம்னா அவருக்கு புரியாது. இப்ப இம்யூனிட்டி, நோவு எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குற பொருள்கள் எங்க கிடைக்கும், புது ஆள்கள் தெரியாது. இந்த நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ் S5 எல்லாம் பார்த்து யாருக்கு என்ன தெரியும், வெஜ்ஜோமேகா எதுக்கு வேணும், காமா ஒரிஜினல் நான் சாப்பிடணுமா வேண்டாமா, நான் இந்த ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணணும், மார்க்கெட்ல
ஆயில் வந்து 70 ரூபாய் கிடைக்குது, 60 ரூபாய்க்கு 1 லிட்டர் ஆயில் கிடைக்குது. நீங்க உங்களை ஆர்சிஎமோட ஆயில் வந்து 150 ருபீஸ் இருக்குது, நான் 150 ருபீஸ் கொடுத்தா எனக்கு 2 லிட்டர் ஆயில் கிடைக்கும். இத்தனை புது ஆள்களோட மைண்ட்ல இருக்கும். நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். நானும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கும்போது ஆர்சிஎம்ல வந்த போது ஆர்சிஎமோட ஆயிலோட ரேட் வந்து அதிகமா தான் இருந்தது. காமராஜர்ல ஸ்டார்டிங் பண்ணும்போது நமக்கு எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு ஆயில் சேல் பண்றது. இப்போ அப்படி இல்ல. இப்போ ஒரு ஃபுல் லோட் ஆயில் வந்தாலும் வித்தின் 1 வீக் காலியா போகுது. அவ்வளவு டிமாண்ட் ஆயிலுக்கு வந்தது காரணம் என்ன? நாலேஜ். அப்ப அந்த நாலேஜ் வந்து நம்மோட கூட ஜாயின் ஆகி வர்ற ஆள்களுக்கு நம்ம அந்த நாலேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்? இஸ் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி. நம்பர் 1 இஸ் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி. செகண்ட் இஸ் ப்ராடக்ட் நாலேஜ். பொருளுடைய நாலேஜ் நம்ம கொடுக்கணும். பொருளுடைய நாலேஜ். மூணாவது வந்து நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு கேட்டா இஸ் பிளான் நாலேஜ், பிளான் ட்ரைனிங். பிளான் ட்ரைனிங்ல வந்து நான் சொல்றது என்னன்னு கேட்டா ஒரு பிளான் ட்ரைனிங், அதாவது கம்பெனி வந்து 1977ல ஆரம்பிச்சது, டைரக்ட் செல்லிங்கோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் டிஃபரன்ஸ் அது மட்டும் இல்ல. பிளான் மீன்ஸ் பர்ஃபெக்ட் பிளான். அதாவது இப்போ ஒரு ஆள் வந்து 1,15,000 வந்தா ஈகிள் அச்சீவ்மெண்ட் வராது. அதே ஆள் வந்து இன்னைக்கு மந்த் எண்ட் தானே, ஆகஸ்ட் 31. இன்னைக்கு மந்த் எண்ட்ல வந்து அந்த 1,15,000 வர்ற ஆள் வந்து 1,13,000ல நிக்குது. இன்னொரு 2000 பிவி வந்தா ஒரு 1,15,000 வரும். ஒரு ஈகிள் பின்னா மாறும், ஈகிள் அச்சீவரா மாறும். அப்ப ஈகிள் அச்சீவரா மாறணும்னா அவருக்கு 1,15,000 வர்றதுக்கு என்ன எல்லாம் வேலை பண்ணணும்? 1,13,000 நின்று போனா, இன்னைக்கு 12 மணிக்கு அவரோட பிசினஸ் வந்து 1,13,000 நின்று போனா அவருக்கு எவ்வளவு லாஸ் வரும்? 70,000 அச்சீவ் பண்ணணும்னா 65,000 நிக்குது ஒரு ஆள். அவருக்கு இன்னொரு 5,000 பிசினஸ் வால்யூம் வந்தா அவர் 70,000 லெவல் வரும், அவர் ஓப்பனர் லெவல் வரும். அப்போ ஒரு 5,000 பிசினஸ் கம்மி ஆனா அவருக்கு எவ்வளவு வருமானத்துக்கு டிஃபரன்ஸ் வரும்? இதெல்லாம் அவருக்கு புரிஞ்சா மட்டும்தான் பிளான் 100% ஆகும். வெறும் டைரக்ட் செல்லிங் மெத்தட், ஆர்சிஎம் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங், கம்பெனியோட டைரக்டர் டிசி சப்ரா, அப்புறம் நிறைய பொருள்கள் இருக்கு கம்பெனியில, ஃபேக்டரி வந்து பில்வாரில் இருக்கு, இது மட்டும் சொல்லல ஆகாது. பிசினஸ் வால்யூத்தோட டிஃபரன்ஸ், ஓரோ லெவலுக்கு எத்தனை பிசினஸ் வால்யூம் வேணும், ஸ்டார் பின் அச்சீவர் ஆகணும்னா எவ்வளவு பிசினஸ் வால்யூம் வேணும், ஒரு ராயல்டி அச்சீவர் ஆகணும்னா எவ்வளவு பிசினஸ் வால்யூம் வரணும். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, சப்போஸ் என்னோட டீமில் உள்ள ஒரு ஆளுக்கு வந்து கமிஷன் கரெக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகல, நிக்குது, அவருடைய ஐஎஃப்எஸ்சி கோட்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, இல்ல அவருடைய பேன் கார்டு அட்டாச் ஆகல, பேன் கார்டு அட்டாச் ஆகாம உள்ளதுனால 20% டிடெக்ட் ஆகுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் 20% டிடெக்ட் ஆனா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போகுது. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு 20% கட் ஆகி வித்தவுட் நீங்க பேன் கார்டு கொடுக்கலாம்னா உங்களுக்கு 20% டிடக்ஷன் வரும். நீங்க பேன் கார்டு கொடுத்தா 5% மட்டும் தான் டிடக்ஷன் ஆகும். ஸோ 20% டிடக்ஷன் ஆகி அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போனா அந்த 20% உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. சப்போஸ் உங்களை டீம்ல ஒரு ஆளுக்கு 20,000 rupees இன்கம் வரும், அவரு பேன் கார்டு கொடுக்கல, சப்மிட் பண்ணல, பேன் கார்டு கொடுக்காம இருந்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரூல் என்ன? 20% டிடக்ஷன். அதாவது 20,000ல 20% சொன்னா 4,000 rupees கட் ஆகும். 4,000 rupees கட் ஆகி அது எங்க போகும்? கம்பெனி வைக்காது. ஃபேஷன் ஷூட்டிங்ஸ்ல அந்த அமௌண்ட் நிக்காது. அது எங்க போய் டெபாசிட் ஆகும்? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால போயிடும். அது ஒரு வாட்டி வித்தவுட் பேன் கார்டு 4,000 rupees அந்த பர்சனுடைய கமிஷன் வந்து கட் ஆகி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போனா அது ரிட்டர்ன் கிடைக்காது. ஆனா பேன் கார்டு அட்டாச் ஆனா ஒரு 5% மட்டும்தான் டிடெக்ட் ஆகும். அப்ப 20,000 rupees இன்கம் வர ஆளுக்கு 5% கட்டுனா சொன்னா 1,000 ரூபாய் மட்டும்தான் கட் ஆகும். இந்த 1,000 ரூபாய் கூட இவர் மந்த் எண்ட்ல, அதாவது இயர் எண்ட்ல, ஆஃப்டர் மார்ச் கமிஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் டிடிஎஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா த்ரூ அவருடைய பேன் கார்டு மூலமா அந்த 1,000 ரூபாய், அந்த 1,000 rupees டிடெக்ட் ஆன அமௌண்ட் கூட ஒரு கிளைம் பண்ணி ரீஃபண்ட் எடுக்கலாம். அதுக்கு என்ன வேணும்? உங்களை பேன் கார்டு வந்து கம்பெனியில் அட்டாச் ஆனா மட்டும்தான் அந்த ப்ரொவிஷன். பேன் கார்டு நீங்க அட்டாச் பண்ணலாம்னா அந்த ரீஃபண்ட் உங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம்? திஸ் இஸ் கால்ட் பிளான் ஆர் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் கரெக்டா தெரியணும். யாருக்கு? நம்ம டீம்ல வந்து ஜாயின் ஆகுற ஓரோ ஆள்களுக்கும் இந்த சிஸ்டம் இன் டெப்த் தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு பேன் கார்டு எப்படி அட்டாச் பண்ணணும், கம்பெனியில் யாருக்கு மெயில் போடணும், ஒரு கமிஷன் ரிலீஸ் ஆகலாம்னா அதுக்கு என்ன பிரச்சனை, யாருக்கு மெயில் போடணும், பிக்கப் சென்டரோட பாஸ்வேர்டு கிடைக்கணும்னா, புது பியூசி ரிலீஸ் ஆகும்போது அந்த பியூசியோட நம்பர் எடுக்கணும்னா எங்க மெயில் போடணும், யார் கம்பெனியில யாருக்கிட்ட பேசணும், இதெல்லாம் வந்து திஸ் இஸ் கால்ட் சிஸ்டம். டோட்டல் கம்பெனியில சிஸ்டம். கம்பெனியில 2 சிஸ்டம் தான் இருக்கு. ஆர்சிஎம்ல வந்து 2 சிஸ்டம் தான் இருக்கு. ஒன்னு வந்து ப்ராடக்டோட சப்ளை சிஸ்டம், 2 வந்து
நம்ம இந்த என்னது இன்கம் ரிலீசிங் சிஸ்டம், இது ரெண்டு தான் சிஸ்டம். இந்த ரெண்டு சிஸ்டம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நான் சொன்னது, ப்ராடக்டுடைய அவைலபிலிட்டி. ரெண்டாவது என்ன சொன்னது, புது ஆள்கள் என்ன எல்லாம் வருவாங்களோ நம்ம டீம்ல வர ஆள்களுக்கு ப்ராடக்டுடையும் சிஸ்டத்துடையும் நாலேஜ். தட் இஸ் 3 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ். இதுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம சொல்றதை விட நம்ம செஞ்சு காமிக்கிறது தான் ஆர்சிஎம் சக்சஸ். நான் எப்பவும் என்னுடைய கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், அப்புறம் கேரளால எல்லாம் நான் என்ன பேசுறேன் தெரியுமா, பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் இஸ் சக்சஸ். வெற்றி தான் பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன். அதை விட பெரிய மோட்டிவேஷன் எதுவும் இல்லை. நீங்க எவ்வளவு மோட்டிவேஷனா பேசுறோம் அது விஷயம் கிடையாது. நீங்க பெரிய அளவுக்கு வந்து மோட்டிவேஷனா பேசி ஒரு ஆளை வந்து 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் நீங்க உங்களை கூட வைக்கலாம். உங்களை மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல இருந்து ஒரு 10 மாசம் அவருடைய உங்களை கூட, ஒரு வருஷம் உங்களுக்கு கூட இருக்கலாம். ஆனா அந்த இருக்கிற ஆள்களுக்கு வந்து நீங்க சக்சஸ் கொடுக்கலாம்னா அவர் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடும். So success is the biggest motivation. Clear? எது மோட்டிவேஷன் கொடுக்கும்? சக்சஸ். வெற்றியை விட்டு நம்ம லைஃப்ல வந்து எதுவும் நமக்கு சக்சஸ் கொடுக்காது. பேங்க் அக்கவுண்ட்ல வந்து பணம் விழுந்தா மட்டும்தான் நம்ம சக்சஸ், நம்ம மோட்டிவேஷன் இருக்கும். பேங்க் அக்கவுண்ட்ல பணம் விழணும்னா நம்ம பிசினஸ் ஓலி மேறணும், பின்னு மாறி மாறி வரணும், பெரிய பெரிய பின்னடிக்கணும், நம்ம டீம்ல நிறைய அச்சீவர்ஸ் வரணும், உருவாகணும். அதுக்கு சக்சஸ். அதை விட வேற எதுவும் வழி கிடையாது. இன்னைக்கு வந்து நாசர் சார் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது குள்ளாய் ரெட்டி சாருடைய அச்சீவ்மெண்ட் பத்தி சொல்லும் போது நான் சொன்னேன், குள்ளாய் ரெட்டி சார் வந்து ஹரிசஞ்சீவனி பயங்கரமா போக்கஸ் பண்றாரு. ஒரு இந்தியாவில் வந்து ஹரிசஞ்சீவனி டாப்ஸ் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறார். அவர் வந்து எமரால்டுடைய இன்கம் மந்த்லி வாங்குறார். இப்போ வந்து இந்த மாசம் டெக்னிக்கல் அச்சீவர் பொசிஷன் கிளியர் பண்ணி டெக்னிக்கல் அச்சீவரா மாறுது. ஜஸ்ட் டெக்னிக்கல் அச்சீவர் என்ட்ரியா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னும் டெக்னிக்கல் அச்சீவர் ஆகல. டெக்னிக்கல் அச்சீவர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு எமரால்டு பொசிஷன்ல போயிருக்கு. எமரால்டு பொசிஷன்ல உள்ள இன்கம் வாங்குறாரு. இது வந்து போக போக அவருடைய டீம் டெவலப்மெண்ட், டீம் கிரியேஷன்ஸ்ல அவரு எமரால்டு ஆயிடும். அது பிரச்சனை இல்லை, போக ஆகும், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பேரு சீக்கிரமாகும், கொஞ்சம் பேர் மெதுவா வரும், பிரச்சனை இல்லை. பட் எவ்ரிபடி கேன் அச்சீவ் த டார்கெட்ஸ். அதுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் பிசினஸ் வால்யூம். பிசினஸ் வால்யூத்துக்கு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இஸ் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, செகண்ட் இஸ் ப்ராடக்ட் நாலேஜ், தேர்ட் இஸ் சிஸ்டம் நாலேஜ். நாலாவது தேவை என்ன தெரியுமா? ஃபோர் அச்சீவ்மெண்ட்ஸ். ஃபோர்த் ரிக்வயர்மெண்ட் இஸ் கவுன்சிலிங் அண்ட் மென்டரிங். உங்களை டீம்ல நீங்க என்ன பண்ணணும்? உங்களை ஏ சைடுல உள்ள அத்தனை பேரோட உங்களை லீடர்ஸோட லிஸ்ட், உங்களை பி சைடுல உள்ள அத்தனை லீடர்ஸோட ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த ஒரு லீடர்ஸ் கிட்டையும் உங்களை ஆகஸ்டோட டார்கெட் என்ன, நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர்ல நீங்க என்ன டார்கெட் போக்கஸ் பண்ண போற, நீங்க அக்டோபர்ல நீங்க என்ன டார்கெட் அடிக்க போற, நீங்க ராயல்டி ஆக போறியா இல்ல டெக்னிக்கல் அடிக்க போறியா, பை டிசம்பர் உங்களோட டார்கெட் என்ன, எந்த டார்கெட்ல நீங்க வேலை பண்றதுக்கு இஷ்டப்படுது, உங்களுக்கு டிசம்பர்ல எந்த பின்னில் வரணும், நீங்க அதை கேட்டு. அப்ப சப்போஸ் உங்களை டீமில் உள்ள ஒரு ஆள் சொல்றாரு, சார் எனக்கு டிசம்பர்ல வந்து டெக்னிக்கல் அச்சீவர் ஆகணும், எனக்கு பை டிசம்பர் 1 lakh rupees எனக்கு இன்கம் வேணும், ஆர்சிஎம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் எனக்கு வருமானம் வேணும், அப்படி உங்களை டீமில் உள்ள ஒரு ஆள் சொல்றேன்னு வச்சுக்கோ. அந்த சொல்ற ஆளுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும்? கனவு இருக்கும். பாக்கலாம் சார், பண்றேன் சார், நான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு சார், எப்ப வருது என்ன வருது பாக்கலாம், அப்படி சொல்ற ஆளுக்கு என்ன இருக்காது? கனவு இருக்காது. அவர் என்ன சும்மா வேலை பண்ணிட்டு இருக்கு. யாருக்கு கரெக்டான சார் எனக்கு டிசம்பர்ல டெக்னிக்கல் அச்சீவர் ஆகணும், எனக்கு 5 lakhs பிசினஸ் வால்யூம் வரணும், எனக்கு 10 lakhs பிசினஸ் வால்யூம் வரணும், நான் ஆர்சிஎம்ல வந்து ஸ்டார் பின் லெவல் போனோம், எனக்கு 1.25 லட்சம் 1.5 லட்சம் இன்கம் வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க, நான் பண்றேன். அப்படி சொல்ற ஆளு உட்கார வச்சு நீங்க என்ன பண்ணணும்? அவருக்கு ஒரு கவுன்சிலிங் பண்ணணும், ஒரு சார்ட் ரெடி பண்ணணும், ரிட்டன் கோல்ஸ் நீங்க ரெடி பண்ணணும். அவருடைய டீமில் உள்ள ஏ சைடுல உள்ள ஒரு அத்தனை லீடர்ஸ் உடைய லிஸ்ட் நீங்க போடுங்க. அதாவது சீனியாரிட்டி வைஸ் லிஸ்ட போடுங்க. சீனியாரிட்டி வைஸ் பி சைடுல உள்ள லீடர்ஸ் உடைய லிஸ்ட போட்டு யாரு எந்த லெவல்ல நீங்க கொண்டு வந்தா நீங்க பை டிசம்பர் உங்களை பர் லெவல் அச்சீவ்மெண்ட் ஆர் ஸ்டார் பர் அச்சீவ்மெண்ட் டெக்னிக்கல் அச்சீவர் பின்ல வந்து நீங்க 1 lakh rupees பர் மந்த் இன்கம், பெர்மனன்ட் லைஃப் டைம் இன்கம் நீங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க யாரை எந்த லெவல்ல உட்கார வைக்கணும். அப்போ ஆகஸ்ட் இந்த மாசம் இன்னைக்கு பிசினஸ் எங்க க்ளோஸ் ஆகணும்? செப்டம்பர் 30th பிசினஸ் எப்படி க்ளோஸ் ஆகணும்?
அக்டோபர்ல எத்தனை பிசினஸ் இருக்கணும், நவம்பர்ல எத்தனை பிசினஸ் இருக்கணும், நவம்பர்ல எத்தனை பிசினஸ் இருந்தா நீங்க டிசம்பர்ல எத்தனை பிசினஸ் கொண்டு வர முடியும். அது எங்க இருக்கணும்? பிரெயின்ல இருந்தால் ஆகாது, உங்களை பேப்பர்ல இருக்கணும். நீங்க ஒரு பில்டிங், ஒரு வீடு கட்ட போகும்போது உங்களுக்கு பிரெயின்ல அந்த வீடுடைய போட்டோ இருந்தால் ஆகாது. அது எங்க இருக்கணும்? அது பேப்பர்ல ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான் அப்ரூவ் ஆகணும். கார்பரேஷன்ல, முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்துல அது அப்ரூவ் ஆகணும். அந்த பிளான் அப்ரூவ் ஆனா மட்டும்தான் நீங்க அந்த வீடை கட்ட முடியும். சேம் அதே மாதிரி நீங்க டிசம்பர்ல வந்து 1 lakh rupees பெர் மந்த் இன்கம் நீங்க ஏர்ன் பண்ணணும், நீங்க உங்களுக்கு கனவு இருந்தா அந்த பிளான் வந்து நீங்க உங்களை அப்ளைன் கிட்ட உட்கார்ந்து நீங்க அது கவுன்சிலிங் பண்ணுங்க. அவர் உங்களை கவுன்சில் பண்ணி சொல்லுவாங்க நீங்க யாரை எந்த லெவல்ல கொண்டு வந்தா நீங்க பை டிசம்பர் நீங்க டெக்னிக்கல் அச்சீவர் ஆக முடியும் பை டிசம்பர். சோ அதுக்கு மாசம் என்ன லெவல் இருக்கணும், டிசம்பர், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஒரு மாசமும் நீங்க பேப்பர்ல கரெக்டா உட்கார்ந்து ஒரு half an hour 1 hour உங்களை டீம் லீடர், சீனியர் லீடர் கூட உட்கார்ந்து பேஷன்ஸா நீங்க பேசக்கூடாது. உங்களை டார்கெட், உங்களை லட்சியத்தை நீங்க சொல்லி கொடுத்து நீங்க கம்முன்னு உட்காருங்க. உங்களை சீனியர் லீடர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அந்த சொல்லிய பிளானே வந்து கரெக்டா படிச்சு அதுல ஏதாவது டவுட், சந்தேகம் இருந்தா அதை கிளியர் பண்ணி நீங்க அந்த பிளான் மூலமா நீங்க போனா 100% நீங்க பை டிசம்பர் பர் மந்த் நீங்க 1 lakh பெர் மந்த் 1 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்க போறேன். சுரேந்தர் வர்ட்ஸ் சார் வந்து இப்போ டைமண்ட் அச்சீவ்மெண்ட்ல இருக்கு. அவர் 25 lakhs rupees per month ஏர்ன் பண்றாரு. அவர் எப்படி அந்த லெவல்ல போனது, அந்த லெவலுக்கு போறதுக்கு அவர் என்ன வேலை பண்ணிது, அந்த வேலையை வந்து நம்ம அதே படியா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போனா நம்மளும் ஒரு நாள் டைமண்ட் ஆகும். எந்த சந்தேகமும் இல்லை, நம்ம டைமண்ட் ஆகும். ஆனா அவரு சொல்லி கொடுக்கிற அந்த ஸ்டெப்ஸே வந்து நம்ம கேட்கறதுக்கு நம்ம என்ன இருக்கணும், நமக்கு என்ன இருக்கணும், தாழ்மை இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும். அந்த தாழ்மை இருந்தா மட்டும்தான் ஒரு அந்த ஸ்டெப்ஸை சொல்லி கொடுக்கும். நீங்க மந்த்லி நீங்க என்ன வேலை பண்ணணும், அந்த வேலையை வந்து நம்ம கரெக்டா ஒரு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம பண்ணிட்டே போனா 100% மேபி 1 year லேட் ஆகலாம், 2 year லேட் ஆகலாம், ஆனா வந்து நம்ம 100% டைமண்ட் ஆகும். அப்போ அந்த ஸ்டெப்ஸ், லெவல்ஸ் ஆஃப் ப்ரோக்ரஸ் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு தான் சொல்லுவோம் 4th பாயிண்ட் இஸ் கவுன்சிலிங் நம்ம டீம்ல இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருந்தா மட்டும்தான் சேல் ஆகும். ப்ராடக்ட் சேல் ஆகணும்னா ப்ராடக்ட் நாலேஜ் வேணும். மூணாவது வந்து சிஸ்டத்தோட நாலேஜ் வேணும். நாலாவது வந்து கவுன்சிலிங் பண்ணணும். நம்மளோட டீம் லீடர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு ஒருத்தரையும் கவுன்சில் பண்ணி அவருடைய டீம் டார்கெட் செட் பண்ணணும். கிளியர் பண்ணலாமா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? ப்ராடக்ட் அவைலபிலிட்டிக்கு பிரச்சனை இல்ல. இப்ப கம்பெனி நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்க டிஸ்பிளே வால். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டிஸ்பிளே வால் வந்து எல்லா மாசமும் மினிமம் 5,000 rupees பர்ச்சேஸ் பண்ணணும், மினிமம் 5,000 rupees பில்லிங் பண்ணணும். நம்ம பில் பண்ண பிக்கப் சென்டர் இருந்து பர்ச்சேஸ் பண்ணி சும்மா டிஸ்பிளே வால் வச்சிருக்க கூடாது. அதை வந்து நீங்க ஜாயினிங்லோ உள்ள உங்க ஐடியிலோ நீங்க பில் பண்ணிட்டே போகணும். நீங்க அது டிஸ்பிளே வால்ல வச்சுட்டு இருந்தா அந்த டிஸ்பிளே வால் வந்து கேன்சலா போயிடும். அப்புறம் அதை ஆக்டிவ் பண்றதும் இதெல்லாம் பெரிய விஷயமா மாறிடும். அப்ப என்ன பண்ணும், யாரெல்லாம் டிஸ்பிளே வால் ஆப்ரேட் பண்றாரோ அவரெல்லாம் 5,000 ரூபாயோட பொருள் மாசம் பர்ச்சேஸ் பண்ண பிக்கப் சென்டர்ல இருந்து எவ்ரி மந்த் 5,000 rupees பில்லிங் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். அது உங்களை கூட வந்த புது ஆள்களுக்கு ஜாயினிங் பண்றதாகட்டும், உங்களை டவுன்லைன்ல உள்ள டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பில்லிங் பண்ணி கொடுக்கறதாகட்டும், நீங்க எவ்ரி மந்த் 5,000 rupees பர்ச்சேஸ், 5,000 rupees பில்லிங் இது பண்ணிட்டே போனா உங்களை டிஸ்பிளே வால் வந்து எப்பவும் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கும், எப்பவும் உங்களை டிஸ்பிளே வால் வந்து ஆக்டிவ்ல இருக்கும். நீங்க அதை வந்து லைஃப் டைம் அதை யூஸ் பண்ணிட்டே போகலாம். எத்தனை டிஸ்பிளே வால் உங்களை டீம்ல நீங்க கொண்டு வர முடியுமோ அவ்வளவு பெரிய பின் நீங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் உங்களை நீங்க வந்து மதுரையில ஒரு பிக்கப் சென்டர் வச்சிருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள். மதுரையில நீங்க ஒரு பிக்கப் சென்டர் வச்சிருக்கு. அந்த மதுரை சிட்டி சுற்றும் எத்தனை வில்லேஜ் இருக்கும்? எத்தனை வில்லேஜ்? ஒரு 2,000 வில்லேஜ் இருக்கும். 2,000 வில்லேஜஸ். மதுரை சிட்டி சுற்றும் நீங்க செக் பண்ணினா ஒரு 2,000 வில்லேஜ் இருக்கும், ஒரு 2,000 வில்லேஜஸ் இருக்கும். ரைட்? ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அந்த 2,000 வில்லேஜஸ்ல ஒரு 100 வில்லேஜ் நீங்க சாய்ஸ் பண்ணுங்க. எத்தனை வில்லேஜ்? ஒரு 100 வில்லேஜ் நீங்க சாய்ஸ் பண்ணுங்க. எத்தனை வில்லேஜ் இருக்கு? 2,000 வில்லேஜ் இருக்கு. அந்த 2,000 வில்லேஜ்ல நீங்க ஒரு 100 வில்லேஜ் சூஸ் பண்ணுங்க. சாய்ஸ். ஓகே, 100 வில்லேஜஸ்.
இந்த 100 வில்லேஜஸ்லும் ஒருத்தரை நீங்க சூஸ் பண்ணும். ஒரு வில்லேஜ்ல ஒரு ஆள், ஒரு வில்லேஜ்ல ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க சூஸ் பண்ணிட்டு அவருக்கு நீங்க கவுன்சில் பண்றது என்னன்னு கேட்டா, நீங்க அந்த வில்லேஜில் உள்ள 100 150 ஃபேமிலிஸ் இருக்குது. அந்த 100 150 ஃபேமிலிஸ்க்கு தேவையான பொருள் நீங்க வந்து வீட்டுல கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணி உங்களை வில்லேஜில் உள்ள 100 150 ஃபேமிலிக்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அது டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு தேவையான ப்ரமோஷனல் ப்ரோக்ராம்ஸ் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 50,000 rupees ப்ராடக்ட் அவர் சேல் பண்ணினா ஈஸியா ஒரு வில்லேஜ்ல சேல் பண்ணிக்கலாம். எஸ் ஆர் நோ? ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு 100 150 ஃபேமிலி இருந்தா ஒருத்தர் வந்து ஒரு 1000 ரூபாய் பொருள் வாங்கினா 1.5 லட்சம் 2 லட்சம் சேல் ஆகுது. நமக்கு அவ்வளவு சேல் தேவையில்லை. ஒரு 50,000 rupees சேல் ஆகுதுன்னு வச்சுக்கோ ஒரு வில்லேஜ்ல. அந்த 50,000 rupees சேல் ஆனா அந்த வில்லேஜ்ல உள்ள அந்த ப்ராடக்ட் ஸ்டாக் பண்ற ஆளுக்கு எவ்வளவு இன்கம் வரும்? மினிமம் 15,000 rupees இன்கம் வரும். ப்ராடக்டோட டிபி எம்ஆர்பி பிரைஸ் டிஃபரன்ஸ் அப்புறம் பிவி கமிஷன் இது ரெண்டும் சேர்த்து நீங்க கால்குலேட் பண்ணினா அப்ராக்சிமேட்லி 15,000 rupees இன்கம். 15,000 ரூபாய் இன்கம் கிடைக்குது. எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்? 50,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள மதுரையில ஏதோ ஒரு வில்லேஜுக்குள்ள ஒரு 50,000 ரூபாய் ஸ்டாக் பண்ற ஒரு ஆளுக்கு வந்து 15,000 rupees இன்கம் அவருடைய வீட்டிலே கிடைக்கும்னா இதை விட பெரிய வாய்ப்பு இனி என்ன இருக்கு? அவருக்கு நம்ம கொடுக்கிற ஆஃபர் என்ன தெரியுமா? நம்ம கொடுக்க போற ஆஃபர் இந்த 50,000 rupees ஆர்டர் அவர் என்ன பண்றாரோ அந்த 50,000 rupees ப்ராடக்ட் அவருக்கு டோர் டெலிவரி கொடுக்கும். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆஃபர். என்ன ஆஃபர்? டோர் டெலிவரி. இரண்டாவது ஆஃபர் என்ன தெரியுமா? அவர் அந்த ப்ராடக்ட் 50,000 rupees உள்ள ப்ராடக்ட் அங்க ஸ்டாக் பண்றதுக்கு அவர் தயாரா இருந்தா நம்ம போய் அவர் ப்ராடக்டை சொல்லி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சு ஸ்கேனிங் எல்லாம் பண்ணி அந்த வில்லேஜ் உள்ள ஆள்களை எல்லாம் ஸ்கேனிங் பண்ணி இந்த பொருள்களுடைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்றேன். அவர் என்ன பண்ணியா போதும் 50,000 ரூபாய் பொருள் ஸ்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அந்த வில்லேஜில் உள்ள ஒரு 10 20 30 ஃபேமிலியை கூப்பிட்டு நம்ம இந்த ப்ராடக்டோட ப்ரமோஷன் பண்ற சமயத்துல அவர் கூப்பிடணும், வீட்டுக்கு கூப்பிடணும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். சப்போஸ் நம்ம எவ்வளவு வில்லேஜை ஃபோக்கஸ் பண்ணி இந்த வேலை பண்ண போறேன்? 100 வில்லேஜ். நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணுங்க. நாசர் சார் இதோட ஆன்சர் சொல்லணும். மதுரையில் உள்ள சென்ட்ரலைஸ்டு பிக்கப் சென்டர்ல இருந்து மதுரையோட சுற்றும் உள்ள 100 வில்லேஜ் 100 வில்லேஜ்ல 50,000 ப்ராடக்ட் அனுப்பி ப்ராடக்ட் டோர் டெலிவரி கொடுத்து ப்ராடக்டோட அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்து எவ்ரி மந்த் 50,000 rupees ப்ராடக்ட் சேல் ஆனா மதுரை சிட்டியில் உள்ள பிக்கப் சென்டரோட டர்ன்ஓவர் எவ்வளவு? 50 lakhs. கேக்குதா சார்? 50 லட்சம். கேக்குதா சார்? இப்போ இன்னைக்கு கேக்குது சார். 50 லட்சம் கேக்குதா? காமராஜ் சார் சொன்னாரு 50 லட்சம் சார். 50 lakhs 50 லட்சம் யாருடையது? பிக்கப் சென்டரோட டர்ன்ஓவர் பேசுறாரு காமராஜ் சார். பிக்கப் சென்டரோட டர்ன்ஓவர் வந்து 50 lakhs 50 லட்சம். அந்த 50 லட்சத்துக்கு மதுரையில் உள்ள சுற்றும் உள்ள 2000 வில்லேஜ் கவர் பண்ணல. ஒரு 100 வில்லேஜ் மட்டும் தான் கவர் பண்ணியது. ஒரு வில்லேஜ்ல வந்து 100 150 200 ஃபேமிலி இருக்கும். 200 ஃபேமிலி கவர் பண்ணல. 200 ஃபேமிலி 1000 ரூபாய் பொருள் வாங்கினா 2 லட்சம் ரூபாய் டர்ன்ஓவர் ஆகும். நம்ம அது கொடுக்கல. ஒரு 50,000 ரூபாய் டர்ன்ஓவர் மட்டும் தான் பண்றேன். அந்த 50,000 ரூபாய் டர்ன்ஓவர் பண்ணும்போது அந்த பண்ற ஆளுக்கு வந்து 15,000 rupees இன்கம் கிடைக்குது. மதுரை சிட்டியில் உள்ள பியூசிக்கு 50 lakhs டர்ன்ஓவர் நடக்குது. 50 லட்சம். அந்த பிக்கப் சென்டர்காரோட வருமானம் எவ்வளவு? 9.5% கமிஷன் பார்த்தா நியர்லி 5 lakhs 5 லட்சம் 5 lakhs இன்கம். அப்புறம் அந்த 50 lakhs டர்ன்ஓவர் வந்து அந்த பிக்கப் சென்டர்காரோட டீம் டர்ன்ஓவர் ஆகும். டீம் டர்ன்ஓவர்ல 50 lakhs வரும்போது மினிமம் ஸ்டார் பேர்ல் கிளியர் ஆகும். மினிமம் ஸ்டார் பேர்ல் கிளியர் ஆனா 1.25 லட்சம் ரூபாய் ஸ்டார் பேர்ல் கமிஷன், பியூசி கமிஷன், ஸ்டார் பேர்ல் கமிஷன். மினிமம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எடுத்தா மினிமம் 3 to 4 lakhs rupees per month இன்கம் வாங்குறதுக்கு மதுரை சிட்டி சுற்றும் உள்ள 100 வில்லேஜ் கவர் பண்ணியா போதும். சேம் இதே மாதிரி நம்ம ஈரோடு பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி நம்ம சென்னையில பண்ணலாம், திருச்சியில பண்ணலாம், கோயம்புத்தூர்ல பண்ணலாம், எவ்வளவு எங்கெல்லாம் திண்டுக்கல்ல பண்ணலாம், தேனியில பண்ணலாம். நிறைய வில்லேஜஸ் இருக்கு சார். அங்க எல்லாம் பொருள் சேல் ஆகுது. அங்க எல்லாம் பொருள் சேல் ஆயிட்டு இருக்கு. இப்போ டூத் பேஸ்ட் சேல் ஆகுது, டீ பொடி சேல் ஆகுது, வாஷிங் பவுடர் சேல் ஆகுது,
எல்லாம் சேல் ஆயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கம்பெனி யாரோ வந்து சேல் பண்றாரு. அவருக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? ஆர்சிஎம் உடைய ப்ராடக்டோட குவாலிட்டி, ஆர்சிஎம் ப்ராடக்டோட பிரைசிங், மார்க்கெட்டை விலையை விட கம்மி விலையில அதை விட நல்ல பொருள் ஆர்சிஎம் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியா போதும். நமக்கு ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து 3 to 4 lakhs இன்கம் earn பண்றதுக்கு நம்ம எவ்வளவு வில்லேஜ் வேணும்? only 100 வில்லேஜ் போதும். அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். இப்ப இது ஆகஸ்ட், செப்டம்பர்ல இருந்து நம்ம இந்த வேலையை ஆரம்பிச்சா இன்னைக்கு இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஒரு 100 ஆக்டிவ் பிக்கப் சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. எத்தனை பிக்கப் சென்டர்ஸ் தமிழ்நாட்டுல வந்து? 100 பிக்கப் சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓரோ பிக்கப் சென்டர்ல 50 lakhs டர்ன் ஓவரை கொண்டு வந்தா தமிழ்நாடுடைய டர்ன் ஓவர் எங்க போகும்? 50 lakhs into 100 பிக்கப் சென்டர்ஸ் எவ்வளாச்சு? தமிழ்நாட்டுல வந்து ஒரு டைமண்ட் உருவாகும். 50 crore சார். 50 crores. தமிழ்நாட்டுல வந்து ஒரு டைமண்ட் உருவாக்குறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எடுத்தாலே போதும். இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல் கவர் பண்ணல. தமிழ்நாட்டுல உள்ள கொஞ்சம் வில்லேஜஸ் கவர் பண்ணியாச்சு. அதுலயே தமிழ்நாட்டுல டைமண்ட் உருவாகும், சஃபயர்ஸ் வரும், ஸ்டார் சஃபயர்ஸ் கிரியேட் ஆகும், நிறைய எமரால்ட்ஸ் கிரியேட் ஆகும், நிறைய ஸ்டார் எமரால்ட்ஸ் கிரியேட் ஆகும். இன்னைக்கு பிக்கப் சென்டர் வச்சுட்டு இருக்கிற ஆளுகள் எல்லாம் வந்து 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் எர்னிங்ல போகும். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் அத்தனை ஆள்களுக்கும் டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்காது. மெடிசின் யூஸ் பண்ற அவசியம் கிடையாது. அவருக்கு ஹார்ட் வந்து ஸ்ட்ரெங்தனா வரும். ஏன்னா ஆர்சிஎம்ல அவ்வளவு அந்த மாதிரி பொருள் தானே இருக்கு. ஒரிஜினல் மாதிரி உள்ள வெஜோமேகா மாதிரி உள்ள பொருட்கள் யூஸ் பண்ணினா எந்த ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகத்தானே இருக்கும். டயபெட்டிக் பேஷன்ஸ் எவ்வளவு எந்த டயபெட்டிக் பேஷன்ஸ் 300 400 கவுண்ட் உள்ள சுகர் பேஷன்ஸ் வந்து இப்ப 100 120 வந்துருச்சு. நம்ம ஆர்சிஎம் உடைய பொருட்கள் யூஸ் பண்ணி, ஆர்சிஎம் உடைய எண்ணெய், ஆர்சிஎம் உடைய ஹெல்த் கார்டு ஆயில், ஒரிஜினல் வெஜோமேகா, பயோஏஜ், கிளைசமில் என்ட்ரி ஆகல. கிளைசம் எடுக்கவே இல்லை. டைசம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 500 சுகர் இருந்தாலும் வந்து 100 150 வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து கிளைசம் ஸ்டார்ட் பண்ணி, கிளைசம் வந்து இப்ப 1 மாசம் 2 மாசமா இப்ப சாப்பிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியத்தை காப்பாடுற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்சிஎம்ல இருக்கு. இந்த ப்ராடக்ட் தானே நம்ம தமிழ்நாட்டுல ப்ரமோட் பண்ண போறேன். சோ ஒரு வாட்டி ஆர்சிஎம் ஓட பொருள்கள் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வில்லேஜா இதை பெனட்ரேட் பண்ணி கொண்டு போனா, பழைய காலத்துல காந்திஜி சொன்னாரு பாருங்க. காந்திஜி என்ன சொன்னாரு? வில்லேஜ்கள்ல டெவலப்மெண்ட் வரும்போது தான் ஒரு நாடு டெவலப் ஆகும். வில்லேஜ்கள்ல டெவலப்மெண்ட் வந்தா தான் நாடு டெவலப் ஆகும் சொன்னார் பாருங்க. வில்லேஜ்கள்ல டெவலப்மெண்ட் என்ன பண்ண முடியும்? வருமானம் இல்ல. வில்லேஜ் எல்லாம் விட்டு ஆள்கள் வந்து சிட்டியில செட்டில் ஆகுது. அதனால தானே நம்ம சிட்டியில இவ்வளவு கிரௌடு. மதுரை சிட்டி நீங்க பார்த்தாலும், சென்னை சிட்டில எல்லாம் நீங்க பாருங்க, ஒரு ரோடு கிராஸ் பண்ணா நம்ம நாசர் சர்க்கிட் எல்லாம் கேட்டா அவர் சொல்லுவாங்க, ஒரு ரோடு கிராஸ் பண்ணா எவ்வளவு கஷ்டம். வில்லேஜஸ்ல இருந்து போய் எல்லாம் வந்து சிட்டியில செட்டில் ஆகுது. ஏன்னா வில்லேஜ்ல எர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. வில்லேஜ்ல உள்ள ஆள்கள் எல்லாம் வந்து சிட்டியில செட்டில் ஆகுறாரு. நம்ம ஆர்சிஎம் மூலமா இந்த வில்லேஜ் உள்ள ஆள்களுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? வாய்ப்பு கொடுக்க முடியும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். நீங்க வில்லேஜை விட்டு சிட்டியில வர்ற அவசியம் இல்ல. உங்களுக்கு தேவையான பொருளை நான் அங்கே கொடுக்கிறேன். நீங்க வீட்லயே உட்கார்ந்து 10,000 15,000 20,000 சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை சிட்டி வில்லேஜஸ்ல கொடுத்தா, காந்திஜியோட ஒரு கனவு இருந்தது பாருங்க. காந்திஜியோட ஒரு ட்ரீம், அதாவது வில்லேஜஸ்ல டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். அது வந்து நம்ம த்ரூ ஆர்சிஎம்னால கொண்டு வர முடியும். அவருக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியும். அவருக்கெல்லாம் ஒரு வருமான வாய்ப்பை கொடுக்க முடியும். அவருக்கெல்லாம் ஹெல்த் கொடுக்க முடியும், ஆரோக்கியம் கொடுக்க முடியும். நம்ம இந்த நாடே வந்து டெவலப் பண்ண முடியும். சோ அதுக்கு நம்ம பின்னு சேஞ்ச் ஆகணும். நம்ம பெரிய அளவுக்கு இந்த பிசினஸை கொண்டு போனோம்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்பர் 1 பொசிஷன் நீங்க எங்க போக்கஸ் பண்ண கேட்டா, நீங்க எங்கெல்லாம் போக்கஸ் பண்றாரோ அங்க ப்ராடக்ட் அவைலபிலிட்டி. நான் இப்ப இன்னைக்கு வந்து மதுரையில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லியது என்னன்னு கேட்டா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக சொன்னேன். நீங்க இருக்கிற சிட்டி, எந்த சிட்டி ஆனாலும் ஆகட்டும், நீங்க இருக்கிற சிட்டியோட சுற்றும் எத்தனை வில்லேஜ் இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. மினிமம் 50 to 100 வில்லேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். மினிமம் அதுல ஒரு 10 வில்லேஜ் நீங்க எடுக்கும். அந்த 10 வில்லேஜ் நீங்க அடாப்ட் பண்ணுங்க. நீங்க அடாப்ட் பண்ணி அந்த வில்லேஜஸ்ல ப்ராடக்ட் அவைலபிலிட்டி பண்ணி கொடுங்க. தட் இஸ் the first and foremost thing ஆர்சிஎம் பிசினஸ்ல டெவலப்மென்ட்காக நம்ம பண்ண வேண்டியது. ப்ராடக்ட் அவைலபிலிட்டி,
ப்ராடக்டோட நாலேஜ், சிஸ்டம் நாலேஜ், அப்புறம் அவருக்கு தேவையான கவுன்சிலிங், இது பண்ணி நீங்க டெவலப்மெண்ட் பண்ணினா நீங்க எந்த அளவுக்கு தேவையானாலும் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு அளவுக்கு தேவையான வருமானம் உங்களுக்கு தேவை இருக்குதோ அது நீங்க ஆர்சி மூலமா வாங்கலாம். எவ்வளவு பெரிய பின் அச்சீவ்மெண்ட் கூட நீங்க ஆர்சிஎம்எல்லால அச்சீவ் பண்ண கூட முடியும். சோ வரப்போற காலத்துல நானு தமிழ்நாட்டுல வந்து ஸ்பெஷலி தமிழ்நாடு டிசி சப்ராவுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் டீல ஸ்டார்ட் ஆகுது. டிசி சப்ராவுடைய பேரு வந்து டீல ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாடுடைய பேரு வந்து டீல ஸ்டார்ட் ஆகுது. சோ தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய நம்பர் 1 ஸ்டேட்டா, ஆர்சிஎம் உடைய நம்பர் 1 ஸ்டேட்டா மாறணும். அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து எடுக்கலாம், சேர்ந்து பண்ணலாம், ஒரு டீம் ஒர்க்கா பண்ணி பெரிய பெரிய பின்ன கொண்டு வரலாம். எனக்கு இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லா தமிழ்நாடுடைய அத்தனை பெரிய லீடர்ஸ், ஆல் சீனியர் லீடர்ஸ் அண்ட் ஆல் நியூ பிகினர்ஸ் எல்லாருக்கும் நன்றி.